நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா? சிவன் சார் அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கிற ஒரு பெயர். இவ்வளோ வருஷங்களாக அந்த பெயர் நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஞானியாக இருந்து கூட அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய பேர் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு சங்கல்பம் வச்சுருந்தார். அவரே சொன்னார், என்னுடைய அண்ணா இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவிதத்தில் என்னுடைய பேரை நான் வெளியில் தெரிய விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நமக்கெல்லாம் என்ன ஆசை, எப்படியாவது நம்ம பேர் வெளியில் தெரியணும் அப்படின்னு நம்மளாம் ஆசைப்படுவோம். அவர் ஞானி, தான் பேர் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அவருடைய அண்ணான்னு சொன்னது யாருன்னா காஞ்சி மகாபெரியவர், நல்லா நடமாடும் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த மகாபெரியவருடைய தம்பி தான் ஸ்ரீ சிவன் சார். 10 வருஷம் 2 பேருக்கும் கேப். இவர் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ஞானி, மகாபெரியவர் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி. அதான் வித்தியாசம். மகாபெரியவர் வாயால் அவர் என்ன சொல்லியிருக்கார், எல்லாரும் என்ன நடமாடும் தெய்வம்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னுடைய தம்பி நடமாடாத தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனக்காவது இந்த மடம் மேனா பக்தர்கள் கூட்டம் அப்படின்லாம் இருக்குது, ஆனால் என் தம்பிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெரிய ஞானி, பெரிய ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு மகாபெரியவர் சொல்லியிருக்கார். எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா, அவர் கூட இருந்து அவர் கூட பழகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1996 வருஷம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி அவர் சித்தியானார். அது வரைக்கும் நாங்கள் அவர் கூட பழகியிருக்கோம். பழகும் பொழுது பெரிய ஒரு சுவாமிகள், பெரிய மகான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு அவர் கொடுத்ததில்லை. நம்ம கூட ரொம்ப சௌலபியமாக, ரொம்ப சுலபமாக, ஈஸியாக போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு, அதே மாதிரி ஈஸியாக போய் அவர்கிட்ட பழகிறதுக்கு, நம்ம கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவர்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு அனுக்கிரகம் இருக்குது. கிட்டக்க போனோம்னா அப்பா அப்படின்னு ஆசையாக கொடுக்குது. நம்ம போய் உட்காந்துப்போம், ரொம்ப நேரம் பேசவே மாட்டோம். மௌனத்தினாலேயே நம்மளுடைய மனக்கவலை தீர்ற அளவுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம், எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா, சதாசிவம் அம்மா, கல்கி சதாசிவம். அவங்க கூட பணிபுரிஞ்ச 50 வருஷங்கள் பணிபுரிஞ்ச ஆத்மநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்பயும் இருக்கார். அவர் 90 வயசாகுது. அவர் ஒரு மனசில் கஷ்டம், இந்த கல்கி காலன்ஸில் சில பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணார், நேராக சிவன் சார் கிட்ட போய் தான் பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ இருக்கிற பழக்கம் என்னென்னா, யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சிவன் சார்கிட்ட வந்து சொன்னோம்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு ஒரு அனுபவம். அதனால் சிவன் சார்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக கிட்டக்க போனார். ரூம்குள்ளே சிவன் சார் இருந்தார், இவர் வெளியில் நிற்கிறார். அப்போ ரூம்லேருந்து ஒரு குரல் கேட்குறது, பேச்சு குரல். எல்லா கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என்கிட்ட கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. ஆத்மநாதன் என்ன நினச்சிட்டு இருந்தார், உள்ளுக்குள்ளே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கார் சிவன் சார். பேசி முடிச்ச அப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே போகலான்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார். உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. ஏன்னா யாருமே வெளியில் வரல. ஒரு கதவை தட்டிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. அப்போ அவர் புரிஞ்சின்றார், இந்த அசரீதியான வாக்கு நமக்காக தான் சிவன் சார் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அப்புறம் உள்ளுக்குள்ளே போனார். சிவன் சார் ஒன்றுமே பேசலை, நமஸ்காரம் பண்ணார். நான் கிளம்பி போயிட்டு வரேன் சார் அப்படின்னார். சிவன் சார் எப்போதுமே அப்படி தான் தலையாட்டுறார். யானை மாதிரி இருக்கும், தாடி இருக்கும், இப்படி யானை தலையாட்டுற மாதிரி இப்படி ஆடினார். அவருடைய இடத்துக்கு போயிட்டார். பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆத்மநாதன் என்கிட்ட நேரடியாக சொன்னது. நாங்கள்லாம் ஆத்மா மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய யோகேஸ்வரராக இருந்திருக்கார். 92 வயசு வரைக்கும் இந்த உடம்புல அவர் இந்த பாரத பூமியில் இருந்தார். மகாத்மா காந்திய மகாபெரியவங்களை, காஞ்சி பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லிஷேரிங்கிற இடத்துல மகாத்மா காந்தி வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் திருவாங்கூர் மகாராஜா ராஜாஜி
சிவன் சார் 3 பேரும் அங்கே இருந்திருக்காங்க. இதை சிவன் சாரே சொல்லியிருக்காரு. இதேமாரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில இடங்களில் சிவன் சார் கூட இருந்திருக்கார். அதேமாதிரி மகாபுரிவருக்கு சந்நியாசம் கொடுக்கறது 13 வயசில் கொடுத்தாங்க. கலவைங்கிற இடத்துல காஞ்சிபுரத்துலேருந்து கலவைக்கு குதிரை வண்டியில் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மகாபுரிவருடைய அம்மா மகாலட்சுமி அம்மாள் சிவன் சார், அப்போ சிவன் சாருக்கு 3 வயசு, அவரையும் கூட போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியிலையும் சிவன் சார் இருந்திருக்கார். இதேமாரி காஞ்சி பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் பொழுது சிவன் சார் இருந்திருக்காருங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாது. குறிப்பிட்ட சில பேருக்கு அவர் கூட பழகினவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்பொழுது சிவன் சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா தன்னை பற்றி வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தவர் ஸ்ரீ சிவன் சார். ஒரு 50 வருஷ காலம் ஒரு டம்ளர் ஜலம் குடிச்சதே கிடையாது. நான் இது வரைக்கும் அவர் கூட இருக்கும்போது 92லேருந்து கிட்டத்தட்ட அவர் கூட பழகிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இவரெல்லாம் எனக்கு முன்னாடியே அவர் கூட இருந்திருக்கார். ரமணன் நம்ம ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி. ஆனந்தங்கிறவர் சிவன் சாருடைய பக்தராகி பார்த்ததே இல்லை. சிவன் சாருடைய அனுகிரகத்தினால சிவன் சாரை பற்றி ஆத்மஞானி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கார். 1,00,000 பேருக்கு மேலே அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்காங்க. அந்த சிவன் சார் 50 வருஷமாக ஜலம் குடிக்கலை அப்படிங்கிறது இல்லை, குளிச்சதே கிடையாது, ஸ்நானமே கிடையாது. இதே மெட்ராஸில் இருந்திருக்கார். 2 ஸ்வெட்டரை போட்டுட்டு இருப்பார், அதுக்கு மேலே ஒரு கம்பளியை போத்திப்பார். நான் ஒரு தடவை போயிருக்கும்போது அப்படியே புழுக்க தாங்கலை. சார் கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கலாமா சார் அப்படின்னா, நல்லா போட்டுக்கோ அப்படின்னாரு. அந்த 1ல் வைக்கணும் அந்த ஃபேன், அது வேணும் சுத்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஜலமோ காற்றோ எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு பரம்பரை. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது தான் சொல்லுவார், இட் இஸ் தி இன்கார்னேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவார். இந்த நெருப்பு சொரூபமாகவே இருந்தவர் ஸ்ரீ சிவன் சார். நாங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் யாருமே கிடையாது. அவருடைய பக்தர்கள் ரொம்ப ஆர்டினரி பீப்புள். நாங்கள்லாம் ஆசைப்பட்டு சிவன் சாருக்கு நம்ம குருநாதருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன் அப்படின்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்படுற போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க கோவில் கட்டி கும்பிடணும்ப்பா, அவ்வளோ ஹெல்ப் பண்ணாம்பா அப்படின்னு சொல்லுவோம். இவர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையை காமித்தவர். அது மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கையில் இதே மாதிரி அசாதாரணமாக வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சவர். யாராலையும் 50 வருஷம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, யாரும் குளிக்காமல் இருக்க முடியாது. குளிக்காமல் இருந்தால் உடம்பு நாரும், அவர்களுக்கு சுகண்டம் தான் இருக்கும், நாற்றம் வராது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, வரக்கூடிய சமுதாயத்துக்கு தெரியணும், அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? இப்படிப்பட்ட ஒரு மகான் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு, நேர்மையாக இருக்கு. இதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. இதில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சொன்ன ஸ்லோகன் ஒன்று இருக்குது. என்ன ஸ்லோகன்? அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம். அவர் ஆன்மீகத்தில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், நீ குடிமை வச்சுக்கோ, இல்லை பஞ்சகச்சம் கட்டிக்கோ, பட்டை போட்டுக்கோ, ருத்ராட்சம் பண்ணு, ஜபம் பண்ணு, இல்லைன்னா ஹோமம் பண்ணு சொன்னதே கிடையாது. நீ அப்பழுக்கற்ற நேர்மை தான் முக்கியம் சொல்லியிருக்க. நீ பக்தி பண்ணு, நேர்மையோட கூடிய பக்தி தான் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவின்னு எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு அப்படியே எண்ணிப்படிகள் மாத்திரங்கள புத்தகத்தில். இவருடைய எம்பசைஸ் ஒரு குருஜிக்கும் ஒரு விஷயத்தில் எம்பசைஸ் இருக்கும். சில பேர் சர்வீஸ் அப்படிம்பாங்க, சில பேர் தியானம்பாங்க, சில பேர் யோகம்பாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சிவன் சார் சொன்ன விஷயம் ஆனஸ்டி. ஸோ அப்படிப்பட்டவர் வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு சிம்பலாக ஒன்று இருக்கணுங்கிறதுக்கு தான் பெருங்கல்லிலேயே இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு. சிவன் சாருடைய வாழ்க்கை நெறிகள் அவருடைய புஸ்தகங்கள் மூலியமாகவும், அவரை வழிபடக்கூடிய சிஷ்யர்களுடைய நடவடிக்கை மூலியமாகவும் சமுதாயத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
அதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய குருநாதருக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதே மாதிரியான ஒரு யோக சபை அப்படிங்கிற பேரில் இங்கே நிர்மாணம் பண்ணியிருக்கோம். இதில் விசேஷம் என்னென்னா, இந்த இடத்த கொடுத்தவர் 3.5 கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடிய இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதை கட்டி கொடுக்குறவர் அந்த பில்டர் எனக்கு 1 பைசா லாபம் வேண்டாம், நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நான் அதில் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். அதே மாதிரி இதில் இருக்கிற ஆர்கிடெக்ட் நான் பைசா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கிடெக்ட் 1 ரூபா கூட வாங்காமல் அவர் தன் கை காசில் செலவழித்து இதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஜெகஜோதியாக ஜொலிக்கும், அப்படியே அரண்மனை மாதிரி. அந்த எலக்ட்ரிக்கல் பண்ணிங்கன்னா 1 ரூபா கூட வாங்க மாட்டோம், இது ஒரு சர்வீஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்வீஸாக பண்ணி கொடுத்தாங்க. இதுமாதிரி எல்லோரும் இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய ஞானிக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய சேவை அப்படின்னு நாங்கள் நினச்சி சிவசாகரம் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் பண்ணியிருக்கோம். சரி, நீ வந்து நிறைய ஞானிகள் அந்த காலத்தில் வெளியே வரக்கூடாதுன்றாரு, நீங்கள் வந்து இப்போ கொண்டு வந்துருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய 2ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த கும்பாபிஷேகத்துக்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நதிகள்லேருந்தும் நம்ம ஜலம் சேகரித்து வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் 20 வருஷமாக இங்கே கூட பயணமாகி வந்துட்டுருக்காரு. திருவனந்தபுரம் ராமகிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பெரியவர், அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அது கும்பாபிஷேகத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா சிவன் சார் எங்களுக்கு சொன்னது என்னென்னா, 1 டம்ளர் ஜலம் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நன்றியாக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி. அப்படி இருக்கணும். 1 டம்ளர் ஜலம் குடிச்சேன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் அவங்க கூட நன்றியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 20 வருஷமாக எங்கள் கூட பயணமாகி வந்திருக்கார். அதனால் அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவர்கிட்டையும் கேட்டோம். அவரும் சொன்னார், எனக்கு பழக்கம் இருக்குது கும்பாபிஷேகம் பண்ணி, தெரியலன்னா கூட நான் புஸ்தகங்களை பார்த்து, நிறைய ஆகம புஸ்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுட்டு என்ன முறையாக செய்யணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார். அதனால் 30ஆம் தேதியிலேருந்து இதை ஆரம்பிக்கிறோம். 30, 31, 1, 2, 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் இருக்கணும். இதுக்காக இந்த இடத்துல யாகசாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கிட்ட போய் கேட்டோம். PWD, அதே மாதிரி ஃபயர் இன்ஜின், அந்த போலீஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தான் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்கார். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் முறையாக நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தோம். எல்லோரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப நல்ல காரியம் நடக்கிறதுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி நடக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாம் தெரியும். இப்போயே பாருங்க, டங்கு சத்தம் கேட்டுது. உடனே இதுமாரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் இதுமாரி வருது, கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க, 1 வருஷத்துக்குள்ளே கட்டி பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால ஒரே வருஷத்தில் இந்த கட்டடம் ஃபுல்லாக கட்டி முடித்து இப்போ 2ஆம் தேதி எடுத்து கும்பாபிஷேகம் வருது. நம்ம இல்லை, எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, PWDயாக இருக்கட்டும், அதே மாதிரி கார்பரேஷன் எல்லாருமே. அதாவது ஒரு நல்ல சங்கல்பம் இருந்ததுனால், சங்கல்பம் சுத்தமானால் காரியங்கள் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக நல்ல எண்ணத்தோட, நல்ல மனசோட, சுயநலம் இல்லாமல் மக்களுக்கும் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா சம்மந்தம் இல்லாதவங்க கூட வந்து நமக்கு சம்மந்தப்படுத்திட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே டெய்லி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கோம். அதுக்காக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அன்னதானத்துக்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம இப்போ ஆல்ரெடி அதே மாதிரி இங்கே நிறையா விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இங்கே ஜாதி மத அந்த வேறுபாடு நம்ம வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவன் சார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சார் நான் அடுத்த ஜென்மாவில் பிராமணனாக பிறக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டார். சார் என்ன தெரியுமா சொன்னார், நல்லவனாக பிறக்கணும்னு கேட்பார். இதுதான் சிவன் சார், ஹானஸ்டி. அதுக்காக தான் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தார். அதை தான் இவருக்குலாம் சொல்லிட்டு இருக்கார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு நாங்கள் வந்து
எங்கள் ட்ரஸ்ட்டு மூலியமாக படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோம், மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறோம், அதேமாரி கோஷாலைக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பி பிலீவ் பசுமாடு இருந்தால் நல்லது, அதை நாட்டு பசுவனுடைய பால் நல்லது, A2 மில்க்குன்னு. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக A2 மில்க்கு போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா இதுதான் தேசி கவுனுடைய மில்க் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது என்னென்னா, நம்மளுடைய செய்கிற காரியத்துக்கு ஈஸ்வரன் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம அதை நம்புவோம். இப்போ சமீபத்தில் மகா பெரியவர் சன்னியாசம் கொடுத்த ஒரு சன்னியாசி இருக்கார். ரொம்ப பெரியவர். ரொம்ப பெரியவர்னா அவருக்கு நம்ம கிரேடேஷன் கொடுக்க முடியாது. ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட போயிருக்கும்போது அவர் சொன்ன வானக்கல்லில் சிவன் சாரை பண்ணி வைப்பான் மூலவரா அப்படின்னு சொன்னார். வானக்கல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நர்மதையில் இருக்கக்கூடிய கல்லுக்கு பேர் தான் வானக்கல்லுன்னு பேர். ரூபம் பண்ணுறதுனா, சிலை பண்ணுறதுனா, நம்ம வாலாஜாபாத் கல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கல். நம்ம வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய கல் தான் பெஸ்ட்டு கல் சிலை பண்ணுறதுக்கு. ரூபம் பண்ணாத சிலை பண்ணணும்னா நர்மதையில் இருக்கிற கல்லில் பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட், இட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் அந்த கல்லுடைய அமைப்பு என்னென்னா கிரைண்ட் பண்ணி அப்படி லிங்கம் மாதிரி ஷேப்பில் கொண்டு வர முடியும். ஆனால் அது என்ன ஆச்சு, நீங்கள் ரூபம் பண்ண அடிச்சிங்கன்னா அப்படியே செதறி போயிடும். அவங்க பெரியவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நாங்கள்லாம் இங்கேருந்து நர்மதைக்கு போய் மத்திய பிரதேசில் ஓங்காரேஸ்வரம் போய் நர்மதையில் ஸ்நானம் பண்ணிட்டு கேட்டோம்னா அவன் சொல்கிறான், கிரைண்ட் பண்ணி தருவோம் சார், ரூபெல்லாம் என்ன விக்கிரகம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டான். சுவாமிகள் சொன்னார், நீ கல் எடுத்தாங்க. அங்கே இருக்கிறவர்கிட்ட சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு 830 கிலோ கல் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி காஞ்சிபுரத்தில் அனுப்பிச்சோம். நீங்கள்லாம் அவசியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் சிவன் சார் அப்படியே தத்ரூபமாக உட்காந்து, இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல், இம்பாசிபிள் மேடு பாசிபிள். நர்மத கல்லில் ரூபத்தில் பானத்தில், அது பேர் பானம்னு பேர், பானத்தில் ரூபத்தில் மூலவராக வரக்கூடியது உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு சன்னதி தான், சிவன் சார் மட்டும்தான். இதுலேருந்தே இந்த ப்ராஜெக்டில் ஒரு நேர்மை இருக்குது. அதனால தான் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நமக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு நாங்கள் பரிபூர்ணமாக நம்புறோம். சார் 2ஆம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு இன்றைக்கு வந்ததுனால அன்றைக்கி எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு பகவான் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.